அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வெண்டைக்காய் குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு அங்கே பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை அலசிட்டு அரிஞ்சிக்கலாம். தக்காளி அரிஞ்சிக்கலாம். வெண்டைக்காய் குழம்பு கூட சேர்க்குறதுக்கு தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம் 3ஐயும் அரைச்சிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். கடுகும் வெந்தயமும் போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூட அரிஞ்சு வச்சுக்கிற வெண்டைக்காவை போட்டுக்கலாம். அந்த வழவழப்பு போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய், தக்காளி, வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதையும் போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூட கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது போதுமான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. கொதிக்கட்டும், மூடிக்கலாம். அவ்வளோதான், இந்த குழம்பு கொதிச்சு ரெடி ஆகிட்டு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமான வெண்டைக்காய் குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.